லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தை 15. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை என்கின்ற விதை நல்ல நிலம் என்கின்ற உள்ளத்திலே, இருதயத்திலே விதைக்கப்பட வேண்டும். ஆக நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். அன்னை மரியாள் இறை வார்த்தையை தன் உள்ளத்திலே பதித்து வைத்துக் கொண்டார். தன் இருதயத்தை காத்து கொண்டார். அதன்படி வாழ்ந்தார். அதை தியானித்தார். அதன்படி வாழ்ந்தார். ஆதலால் அவர் உலகிற்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்தார், வாழ முடிந்தது. நம்முடைய வாழ்விலும் நாம் இந்த உலகிற்கு ஒப்பாக, ஒளியாக, ஆசீர்வாதமாக வாழ வேண்டுமென்றால் இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே பதிக்கப்பட வேண்டும். அதை நாம் தியானிக்க வேண்டும். அதன்படி வாழ வேண்டும். தாவீது இறை வார்த்தையை தன் உள்ளத்திலே வைத்து தியானித்தார். ஆண்டவரே, என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை என்று இறை வார்த்தையை தியானித்தார். தானியேல் அரச மாளிகையிலே இருந்தாலும் கூட உபவாசம் இருந்து தன் இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டார். இறை வார்த்தையை தியானித்தார். அதன்படி வாழ்ந்தார். உலகிற்கு, தேசத்திற்கு ஆசீர்வாதமாக அவரால் வாழ முடிந்தது. எரேமியா எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள் வந்த போதிலும் இறை வார்த்தையை அவர் தியானித்தார். அதனால்தான் அவருடைய எலும்புகளிலும், நரம்புகளிலும், இரத்தத்திலும் இறை வார்த்தை ஊறி இருப்பதை அவரால் உணர முடிந்தது. நம்முடைய இரத்தத்திலும், எலும்பிலும், நம்முடைய ஒவ்வொரு அணு தசையிலும் இறை வார்த்தை ஊறி இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய விசுவாசம் ஆழமாக இருக்கும். எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும் நாம் தைரியமாக நம்மால் இருக்க முடியும்.